ரத்தன் நேவல் டாடா. இது வெறும் பெயர் அல்ல, இந்தியாவின் பெருமை. இந்த பெயர் பல தலைமுறை இந்தியர்களுக்கு தலைமை, தொலைநோக்கு பார்வை, இரக்கம், பணி நெறிமுறை மற்றும் மனிதநேயத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. இந்தியாவின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி அதன் மூலம் லட்சக்கணக்கான இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தவர் டாடா. வழக்கமான தொழிலதிபர்கள் தான் உண்டு, தன் தொழில் உண்டு என்றுதான் இயங்குவார்கள். பெரும்பாலான தொழிலதிபர்களின் ஒவ்வொரு நகர்வும் தொழில் ரீதியானதாகவே இருக்கும். ஆனால் ரத்தன் டாடா அதற்கு விதிவிலக்கு. தொழில் துறையையும் கடந்து தன் ஆளுமையை வெளிப்படுத்தியவர். பத்மபூஷன், பத்ம விபூஷன், நற்பணிகளுக்கான கார்னகி பதக்கம், சிங்கப்பூர் அரசு வழங்கிய கௌரவ குடிமகன் அந்தஸ்து, பிரிட்டிஷ் அரசின் ஹார்னரி நைட் கமாண்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் ஆகிய கௌரவங்களையும் பெற்றுள்ளார். கடந்த 2021 ரத்தன் டாடாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டுமென சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் தெரிவித்த போது அதை தவிர்க்குமாறு தனது பதிவின் மூலம் கேட்டுக்கொண்டார் டாடா. விருதுகளை காட்டிலும் இந்தியனாக இருப்பதே எனது அதிர்ஷ்டம் என அப்போது அவர் சொல்லியிருந்தார். இந்நிலையில் கடந்த அக்டோபர் 9 தனது 86வது வயதில் இயற்கை எய்திய ரத்தன் டாடாவுக்கு மிட்பிரெயின் ஆக்டிவிட்டியில் சிறந்து விளங்கும் குழந்தைகள் மரியாதை செலுத்தியுள்ளனர். கண்ணை கட்டியவாறு ரூபிக்ஸ் கியூப் பசுலை கொண்டு ரத்தன் டாடாவின் உருவத்தை அவர்கள் உருவாக்கினர்.